தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சுவர்ணலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கவிருக்கு கோள்களின் கோச்சார நகர்வை வைத்துன்னு. இந்த மாதம் சூரியன் கேதுவோட இணையறதுனால அனைவருமே ஏற்கனவே நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணணும். இந்த காலகட்டம் சூரியன் கேதுவோட, அதுவும் கேது நட்சத்திரத்திலே பயணிப்பார். அதற்கு பின்னாடி அதோடு போய் நம்மளுக்கு இணையக்கூடிய வாய்ப்பும் கொஞ்சம் நெருங்கி போவார் இல்லையா. இந்த 3 டிகிரி முன்ன பின்ன போகும்போது ரொம்ப அலாட்டாக இருக்கணும் எல்லாருமே, 12 ராசிக்காரர்களும். அப்போ இந்த சாயா கிரகங்கள் ஒளி கிரகங்களையே ஆளுமை செய்யக்கூடியவர்கள், விழுங்கக்கூடியவர்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ இந்த மாதம் சூரிய காயத்ரி சொல்வது காலை மாலை நம்மளுக்கு சூரியன் மறைவுக்கு முன்னாடி சூரியனுக்கு நீர் வார்ப்பது எப்போ இப்போ மட்டும் கிடையாது, ஒளி கிரகங்களை காலைல சூரியனையும் இரவுல சந்திரனையும் வழிபடுவது ரொம்ப நம்மளுக்கு ஒரு ஆத்ம பலத்தையும் ஆன்ம பலத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் ஒரு மன தெளிவையுமே இந்த 2 ஒளி கிரகங்களும் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் குறிப்பாக அனைவரும் இந்த சூரியன் கேது சேர்க்கை ஏற்கனவே டிரான்சிட்ல நல்லா இருக்கவங்களுக்கும் சரி, இல்லை ஒரு சுமூகமாக இல்லாதவங்களுக்கும் சரி, நல்லா அந்த டிப்ரெஷன் டிப்ரெஷன் எதுக்கு தான் வருதே தெரியாது. எல்லாருக்கும் பைசாவுக்கு குறவு இருக்காது, சொத்து பத்துக்கு குறவு இருக்காது. இருந்தாலும் போய் கேளுங்களேன், என்னவோ நாங்கள் எண்ணத்தை வாழ்ந்தா எண்ணத்தை பண்ண இப்படி தான் இந்த எண்ணத்தை அங்கே தொக்கி நிற்கிறோம். அதனால் நம்ம இப்போ நிறைய கேதுனாலே யாரும் மற்றவர்கள் ஆன்மீக குருமார்கள், அதே போல் நம்மளுடைய சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு, நம்ம மற்ற உயிர்களை எல்லா உயிர்கள்கிட்டுமே ஒரு அன்போட நல்லது நடந்தாலும் நமக்கு ஒரு சாதகமில்லாத சூழல் இருந்தாலும் நியூட்ரல் எடுத்துகிட்டு போகிறது இந்த பக்குவம் நம்மளுக்கு இருக்குமா? நம்மளாம் மகான்களானால் தான் அந்த பக்குவம் வரும். ஆக மொத்தத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் அருமையான வழிபாடுகள் வருது. இறைவனை மட்டும் கையில் பிடிச்சிக்கிறோம். சூரிய வழிபாடு கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா 5 என்ற பாவத்தில் நிறைய ஒரு எல்லாவான பொக்கிஷமான விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம எப்படி சுற்றுப்புறத்தை வச்சு ஹேண்டில் பண்ண போகிறோம், எதெல்லாம் எப்படி எடுத்துக்க போகிறோம், நல்லதை எடுத்துக்க போகிறோமா, நம்ம தேவையில்லாத எடுத்துக்க போகிறோமா. அப்போ இந்த மாதம் நம்ம நேர்மறையாக சிந்தித்து நேர்மையாக பணிக்கும் போது இந்த மாதம் மட்டுமல்ல எப்பவுமே தெரியாத களமறைங்கள்லாம் 12 ராசிக்கும் என்ன மாதிரியான பலாபலன்கள் இருக்க போகுது என்பதை துல்லியமாக காணவிருக்கிறோம். இதில் மட்டும் சொல்கிற வழிபாடுகள்லாம் ரொம்ப எளிமை. நீங்கள் வழிபாடு பண்ண முடியலனாலும் ஒரு 2 நிமிடம் கண்ணை மூடி அந்த தெய்வத்தை மனசார நினச்சி கையெடுத்து கும்பிட்டு போயிட்டா கூட தெய்வம் பார்த்துக்கிட்டே இருக்கும். அம்மான்னு ஒரு வார்த்தை கூடுங்க, அம்மா அம்மா எங்க வாமா அப்படின்றதுக்கும் அம்மா அப்படின்றதுக்கும் அந்த அம்மான்ற வார்த்தை தான் பிரபஞ்சம் உங்ககிட்ட கேட்குது. தாயே, ஏன்னா அம்மான்னா தாய் தான் முதல்ல கூப்பிட்ட உடனே ஓடியா இருப்பா. அப்போ இந்த சூரியன் சிறப்பாக இயங்குவதற்கு நம்மளுடைய லலிதாம்பாள் இருக்கிறார். அப்போ திருமயச்சூர் லலிதாம்பாள் இந்த காலகட்டம் அந்த ஸ்தலத்துக்கு சென்று வந்தாலும் சரி, இல்லை அந்த அம்மாவுடைய படத்தை டவுன்லோட் பண்ணி நீங்கள் விடிய காலையில் தூக்கத்தெல்லாம் பார்க்கக்கூடாது, பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவோம் இல்லையா, 3லேருந்து 4:30 உள்ள எழுந்து ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டு கொண்டு வரும்பொழுது எனக்கு தெரியாத தாயே நீதான், எனக்கென்ன மனக்கவலை, என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை அப்படி சொல்லும்பொழுது அம்பாள் உங்களை சுற்றி ஒரு ஷீல்டை போட்டுருவா. இந்த ஆகஸ்ட் மாதம் அதிரடியான திருப்பங்களையும் மாற்றங்களையும் கண்கூடாக காணலாம். ஆரம்பத்திலே உங்களுக்கு வழிபாடு சொல்லியிருக்கிறேன், இது பொதுவான வழிபாடு. இன்னும் உங்கள் ராசிக்குள்ளே போகும்பொழுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் என்பதை நம்ம அருமையாக காணலாம். மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த கால சக்கரத்தின் துவக்கம் சொல்லக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான நட்சத்திரங்கள். அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் இருக்கும். இந்த அஸ்வினி பரணியும் முழு நட்சத்திரங்களாக இந்த இடத்துல இருக்குது. இப்போ ரொம்ப என்னமா பெரிய கிரகங்கள்லாம் பயிற்சி ஆயிடுச்சு, ஏதோ எங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்லதை பண்ணிட்டு போவாங்க அப்படின்னு பார்த்தா மாதம் நாங்கள் பாடுற பிரச்சனை பார்த்தீங்கன்னா பெரும் பாடுமா. கடன் பிரச்சனை, உடல் குறைவு, பொருளாதார நலிவு, கடன் கேட்டால் கூட கிடைக்க மாட்டுதுமா. நாங்கள் எதுக்கு கேட்குறோமா, ஒரு தொழிலை போட்டு ஒரு முன்னுக்கு வந்துடலான்னு பார்க்குறோம். உழைப்புன்னு ஓடக்கூடியவர்கள் ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி போய்கொண்டே இருக்கிறோம். எங்களுக்கும் ஒரு விடியல் இருக்காதா? இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒழிச்சு கூட எங்களுக்கு ஒரு நிம்மதியே இல்லாமல் என் கூட வேலை பார்க்குறவங்களாம் சும்மா உட்காந்து ஒரு கையெழுத்தை போட்டு போகிறான், கட்டுக்கட்டாக வாங்கிட்டு போகிறான். நான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உழைக்கிறேன், எனக்கு ஒரு 10 பைசா தேர மாட்டுதம்மா அப்படின்னு சொல்லி தங்களாய்க்கக்கூடியவர்கள். ஏன்னா இவங்க அமைப்பே
அதான் சனி ஆனவர் இவங்களுக்கு 10 11 கூடியவர். 11 என்பது பாதகஸ்தானம். பெரிய எதிர்பார்ப்பு வச்சுக்காம உழைப்ப போட்டு போகும்போது தான் இவங்க ரொம்ப சிறப்பாக இருக்காங்க. அதை தாண்டி ஒரு டைம் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி அதில் வந்து இவங்க வந்து நேரத்தை செலுத்தி உழைக்கும் பொழுது இவங்களுடைய வாழ்வில் வந்து மிகப்பெரிய ஏற்றங்களை வந்து காணலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அப்போதான் இவங்களால வந்து ஒரு லாபத்தையே காண முடியும். சனினாலே பொறுமை, சகிப்புத்தன்மை, நிதானம், பொறுப்புணர்வு. ஒரு நான் கொடுக்குறோன்னா செக் பண்ணுவாராம் சனி. நீ ஆசைப்பட்டாலே முதல்ல உனக்கு இது தகுதி இருக்கா? சரி, தகுதி இருக்கு, அதற்கு நீ முயற்சி பண்றியா? சரி, நீ முயற்சி பண்ற, உழைப்ப போட, நான் உனக்கு கொடுத்துட்றேன், அதை நீ தக்க வச்சுக்கிறியா? இப்படிலாம் கேட்கக்கூடிய சனி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்திற்கும் உங்களுடைய நேம், ஃபேம், புகழ், பேர், புகழ், அங்கீகாரம், உங்களுடைய சக்சஸ்ஃபுல் சர்வைவல், நீங்கள் டெய்லியும் முழிச்சு கண்ணு முழிக்கணும் அப்படின்னாலும் இந்த சனியானவர் உங்களுக்கு தேவைப்படுகிறார். அதே போல் லாபம், மிகப்பெரிய வந்து ஒரு சொசைட்டியில் நீங்கள் வந்து தெரியறதும், உங்களுக்கான ஒரு செல்வ வளமையும், ஒரு உறவுகளில் வந்து ஒரு நல்ல இணக்கமோ, உங்களுக்கான ஒரு மன மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடியவரும் சனியே. அப்போ இந்த காலகட்டம் எப்படி வந்து கரெக்டாக இருக்கணும்னு பாருங்க. ஒரு பவுண்டரியை ஃபிக்ஸ் பண்ணிடுவார். நீ இந்த காலகட்டம் இப்படி நீ இருக்கணும், உழைப்பை போட்டு எதிர்பார்க்காம நீ முன்னோக்கி செல்லும்போது உனக்கானதை நான் தருவேன் அப்படின்னு வந்து சொல்லக்கூடியவர். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பிளான்ட்ரி பொசிஷனு செவ்வாய் கேதுவோட இணைஞ்சு ஒரே நம்ம வந்து நான் எதுக்கு தான் இருக்கிறேன்னு தெரில, எல்லாம் முயற்சி பண்ணுறேன், ஏதோ ஒரு மன அழுத்தம் என்னை போட்டு வாட்டி வதைக்கின்றதே அப்படின்னு வந்து ரொம்ப கஷ்டம் இவங்களுக்கு. நான் வந்து விரயம் ஆகுது பாருங்க, அப்பேற்பட்ட ஒரு விரயம் கையில் சேர்த்து வச்சுருந்தேன். ஒரு வாயை வைத்த கட்டி அது பாட்டு நீங்கள் செலவாகிட்டு இருக்குது. நாங்கள் என்னதாமா பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்குலாம் இந்த நேரத்தில் எதையும் பெருசாக ஒன்றும் முயற்சி செய்ய வேண்டாம். சனி வந்து உங்களுக்கு இப்போ கோச்சாரத்தில் வந்து வக்ரமாக இருக்கிறவர் முன்பு போட்ட அவங்களுடைய முயற்சிக்கெல்லாம் நல்ல ஒரு எஃபர்ட் கொடுக்கறது. ஒரு தொழில் மாற்றம், ஊர் மாற்றம், இடம் மாற்றம், வெளியூர் வேலை வாய்ப்பு கிடைக்காதவங்களுக்குலாம் கிடைக்க போகுது. அந்த எதிர்பார்க்காத நேரத்தில் உங்கள் முயற்சிகள்லாம் பலிதமாகும். சனி உங்கள் ஜாதகத்தில் சிறப்பான இடங்களை அமையும் பொழுது, பெரும்பாலும் சனி வந்து உங்களுக்கு ஒரு மறைவு ஸ்தானங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பொருளாதாரத்தை கொடுக்கறதுக்கு அவர் சப்போர்ட் பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருப்பார். இந்த காலகட்டம் 12 இருக்கக்கூடிய சனி என்னத்தை உங்களுக்கு அறிவுறுத்தி கொண்டிருக்காருன்னா, என் சொந்தம், என் புள்ள, என் குட்டி அப்படின்னு அதை நோக்கி ஓடக்கூடாது, உன்னுடைய உழைப்பை வந்து சிறப்பாக போடுன்னு. ஏன்னா ராசி அதிபதி 6ல் இருக்காரு. இந்த மாதம் நடக்கக்கூடிய தப்பு, தவறு, தண்டா, வம்பு, வழக்கு, வியாஜம் எல்லாத்துக்கும் தலைவர் நீங்கள் தான் காரணம். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, கொஞ்சம் ட்ரிகர் பண்ணி விட்டாலே அப்படியே பெருசாக விஸ்வரூபம் எடுத்துருவீங்க. அப்போ இந்த ரொம்ப பொறுமையாக இருக்கணும். மற்றதை பார்த்து கண்ணால், காதால், வாயால் நம்ம வந்து இந்த ஐம்புலன்களால் வந்து ட்ரிகர் பண்ணி விடுறதெல்லாம் பெருசாக எடுத்துக்கக்கூடாது. சுக்கிரன் குரு 3ஆம் இடத்தில் இணைந்து உங்களுக்கு வந்து ஒரு உத்வேகமான, ஒரு சிறப்பான, ஒரு ஆக்கமான வழிகளெல்லாம் காட்டிக்கொண்டே இருக்கிறார். இதெல்லாம் பார்த்து எப்படி எடுத்துகிட்டு போனோம், சரி தப்பு இதெல்லாம் நிவர்த்தி பண்ணி அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த கிரகங்கள்லாம் பிரிஞ்சு ஒரு ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு சாதகமான சூழல் ஏற்படும் பொழுது நம்ம ரொம்ப உத்வேகமாக பயணிச்சிடலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தானாகவே நடைபெறும் ஒரு சில விஷயங்கள்லாம். தசாபதிலாம் சிறப்பாக இருக்கும்போது தொழில் மாற்றம், ஊர் மாற்றம், இடமாற்றம், பொருளாதாரத்தில் ஒரு உயர்வு. ஏன்னா ஒளி கிரகங்கள் 3ல் என்னதான் சூழல், இதை என்னதான் நான் வந்து களமிறங்குறேன், 6ல் செவ்வாய், என்னால் முடியும் அப்படின்னு தைரியமாக களமிறங்கும். அசால்ட்டு தைரியம் இங்கே வந்து ஆபத்து. அப்போ நிறுத்தி நிதானமாக நல்லா ஆராய்ந்து அறிந்து தெளிவாக நம்ம முடிவெடுக்கணும். பிஸ்னஸில் போய் முதலீடு போகிறோம்லாம் அவசரப்படாதீங்க. ஒரு இடத்துல நல்லா ஏதோ ஒரு வேலை போகுது, ஏதோ எனக்கு ஒரு கஞ்சி கிடைக்குதுமா போதும் அப்படின்னீங்கன்னா அப்படியே அழகாக கடந்து வந்துடணும். இதே வயதில் மூத்தவங்க அப்படியே அமைதியாக கடவுள் புண்ணியத்தில் எனக்கு வந்து ஒரு கட்ட துணி, சாப்பாடு, என் பிள்ளைங்க ஏதோ ஒரு அளவில் எனக்கு கௌரவமாக வச்சுருக்காங்கம்மா, தேவையில்லாமல் நான் போய் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு இந்த வெட்டி வீராப்பு ஜம்பெல்லாம் வைக்காமல் அமைதியாக கடந்து வந்துடுங்க. மாணவர்களுக்கு அருமை 3ல் சூரியன் புதன் மிகப்பெரிய ஒரு புத ஆதித்ய யோகத்தை மாத முற்பகுதியில் கொடுத்துருவார். என்னென்ன செய்கிறோம், என்னென்ன வேலைகள்லாம் செய்யணும் அதெல்லாம் மாத முற்பகுதியில் போட்டுருங்க. மாத பிற்பகுதியில் சூரியன் கேதுவோட இணைஞ்சிருவார். ரொம்ப அமைதியாக காமா சித்தர் ஜீவ சமாதி வழிபாடு வியாழந்தோறும் செய்யணும். ஒரு இலுப்பை எண்ணெயில் தீபம் ஏற்றி வைத்துட்டு நீங்கள் வந்து இந்த குமாரஸ்தவம், பாம்பன் சுவாமிகள் பாடிய குமாரஸ்தவத்தை வந்து படிக்கக்கூடிய மேஷம் மிகப்பெரிய ஏற்றத்தை காணும். அதே போல் நீர்நிலைகள் ஓரமாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜீவசமாதி ஆலயங்கள், அது யார் இருக்கா, நம்ம வள்ளல் தான் இருக்கார். திருச்செந்தூரில் குருவாகவே அமர்ந்திருக்கிறார். ஏன்னா அவர் வந்து இந்த தேவர்கள் எல்லாம் போட்டியிட்டு
வென்று அந்த கஷ்டப்படுறாங்கன்னு அவர்கிட்ட போய் முறையிடும்போது அவர் வந்து இந்த அரக்கர்கள் எல்லாம் சூரபத்மன்லாம் வென்றுடுறாருல, வென்றதுனால தான் நவகிரகங்கள்லாம் வணங்கிட்டு தலைவா இங்கே நாங்கள் வந்து நவகிரகத்துக்கு சன்னதி வைக்கல, நாங்கள் இல்லையா, நவகிரகங்கள் சந்நிதி இல்லாதது திருச்செந்தூர். அப்போ அங்கே போனால் அவர் என்ன பண்ணுவாராம், எப்போ கூப்பிட்டாலும் ஐயனை சுவாமின்னாலே முருகன் சுவாமி அப்படின்னா அவர் அவங்க அப்பாவுக்கு அந்த பிரம்மஹத்தி தோஷம் வந்துருச்சு இல்லையா, அந்த நம்ம அந்த சூரனெல்லாம் போரிட்டு இந்த கந்த சஷ்டி அது வந்து இருக்கக்கூடியது. திருச்செந்தூரை பொறுத்த வரைக்கும் கப்பற்படை, அது வந்து அந்த கப்பல் படைன்னு சொல்லக்கூடிய அந்த நீர்வழி சண்டை அந்த இடத்துல நடந்தது இல்லையா, அது முடிஞ்சதுனால அங்கே வந்து பிரம்மஹத்தி தோஷம் போக்குறதுக்காக இவர் வந்து அங்கே பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு, சிவன லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி. அப்போ போய் சுவாமின்னு கூப்பிட்டோன்னே அந்த பூ கூட போடலையா, ஐயோ யார் என் பக்தன் வந்துட்டானா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்கன்னு அப்படின்னு 24 மணி நேரம் அலாட்டாக இருக்காரா நம்ம ஆறுமுகசாமி அங்கே. அதனால் அங்கே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது பாருங்க எப்போ நேரம் கிடைக்குதோ போகலாம். நான் இப்போ தான் போனோம் அப்போ தான் போனேன், ஏன்னா கும்பாபிஷேகம் பொறுத்து இந்த 90 நாளுக்குள்ளே போனோம் அப்படிலாம் அந்த போனோம், 45 நாளுக்குள்ளே போனோம், 48 நாளுக்குள்ளே போனோம் அப்படிலாம் கிடையாது. எப்போ உங்களுக்கு தோணுதோ அந்த சாமி உங்களுக்கு கனெக்டிவிட்டி ஆகிடும். அவர்கிட்ட கோரிக்கை மட்டும் தான் வைக்கணும், தலைவா உங்களை பார்க்க வரணும், கொஞ்சம் நீங்கள் சீக்கிரம் கூப்பிடுங்கன்னு அப்படின்னு ஒரு பெட்டிஷனை எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐயன் அழகாக மயில் மேலே விரைந்து வந்து உங்களை கூட்டி கொண்டு போயிடுவேன். அப்போ ஏன் இவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், மேஷத்தை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப குழப்பமாக ரொம்ப கஷ்டமாக எங்களால் என்னம்மா செய்ய முடியாது, அறிவு உழைப்பு யார் காசுக்கு நாங்கள் ஆசைப்படல, எல்லாருக்கும் ஓடி போய் கிளம்புறோங்கிறோம். செவ்வாயுடைய வீடு இல்லவா, 10 பேர் இருக்கும்போது ஒருத்தன் வந்து ஒரு உதவி செய்யறதுக்கு அந்த கூட்டத்தில் ஒருத்தன் முதல்ல காலை எடுத்து வைக்கிறான்னா அது மேஷம் தான். ஒரு செயலை தொடங்குவதற்கு வந்து இந்த மேஷ ஆளுங்கள்லாம் அவ்வளோ ரொம்ப சிறப்பானவர்கள். அவங்களாம் விடக்கூடாது, என்ன கோவம் தான் அவங்கள ரொம்ப அந்த முன்கோவத்தினால்தான் அவங்களுக்கு மிகப்பெரிய பதவிகள்லாம் கிடைக்க வேண்டியது இருக்கும். ஐயோ இவன் எந்த நேரத்தில் எடுத்தன் கோவத்தன்னு பேசுவான்ப்பா, இவன்கிட்ட பொல்லாப்பே வச்சுக்கக்கூடாது, இவனெல்லாமா அந்த இடத்துக்கு போடுறது அப்படி சொல்லி உங்களுக்கு வரக்கூடிய நல்லதெல்லாம் வந்து உங்களுடைய கோபம் தான். அதனால் இந்த காலகட்டம் மௌனம் சர்வார்த்த சாதகம் என்று போயிடணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும், நெகட்டிவாக மட்டும் திங்க் பண்ணாதீங்க. நெகட்டிவ் எப்படி தெரியுமா, நம்ம மனசு நம்மளுக்கு நடக்காத நல்ல விஷயங்களுக்கெல்லாம் என்ன காரணம், நம்ம ஒரு செகண்டில் 10,000 யோசனை வரும். ஒரே சிந்தனையை நம்மளால் முடியும், நம்மளால் நடக்கும் அப்படின்னு வந்து நீங்கள் சிந்திக்கும் பொழுது மேஷம் ரொம்ப அருமை. உடல் ஆரோக்கியம் கவனம் வேணும். ஒரு சிலருக்கு வந்து பேக் பெயின், ஸ்ட்ரெஸ்ஸு, காரம், புளிப்பு, அதே போல் எண்ணெய் ஸ்பைசி உணவுகள்லாம் தவிர்த்துருங்க. அதே போல் வண்டி வாகனங்களை செல்லும்பொழுது இரவு நேர பயணங்களில் இந்த ஷார்ப்பாக பொருட்களில் வந்து ஹேண்டில் பண்ணும்போது இந்த எக்ஸசைஸ் பண்ணுறேன், நான் ஜிம்பாடி பண்ணுறேன், இந்த பசங்கள்லாம் போயிட்டு அங்கே போய் விழுறது, இந்த ட்ரக்கிங் போகிறது, இந்த நீர்வழி பிரயாணங்கள் அனைத்துலையுமே கவனமாக இருக்கணும். சூரியன் கேது வேறு, அதனால் தேவையில்லாமல் மனசுக்கு டக்குன்னு பட்டுரும் இந்த விஷயம்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு அமைதியாக தந்தைக்கிட்ட தேவையில்லாத வாக்குவாதம் வைத்துக்கொள்ளாதீங்க. உங்களுடைய மூத்த குழந்தை இருந்தால் அவருடைய உடல் ஆரோக்கியத்தில், தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் வைங்க. மற்றபடி உங்களுக்கு ஒரு தொழிலில் நல்ல பேர் புகழ் அங்கீகாரம், உங்களுக்கான பாக்கியம், உங்களுக்கான லாபம் எப்போ கிடைக்கும், ஸ்ரத்தையாக உழைக்கும்போது அலைச்சல் திருச்சல் வெளியூரில் ஓடி ஆடி 10 பைசா சம்பாதிக்கணும், நாய்ப்படாத பாடுபடுறோமா அப்படின்னு அங்கலாய்த்து கொள்ளக்கூடிய சூழல் தான் இப்போ கடவுள் வச்சுருக்கான். அப்படி பண்ணாதான் அது கம்முன்னு விடும் அந்த கிரகம், இல்லைன்னா உங்களுக்கு தேவையில்லாத பண விரயத்தை விடும். மனதளவிலையும் உடல் அளவிலையும் எனர்ஜி வேஸ்ட் ஆகணும். அது நல்லதுக்காக பயன்படுத்தி உங்கள் வாழ்வை சீராக்கி கொள்ளுங்கள். பெண்களுக்கும் அப்படியே கடந்து வந்துடணும், பல தடைகளை அப்படியே கடந்து வந்துடணும். வயதானவர்களும் வந்து கேஷுவலாக இந்த மாதத்தை வந்து ரொம்ப அழட்டிக்காமல் அப்படியே கேஷுவலாக இறைவனுடைய பாதார விந்தங்கள் தான், அப்படியே எந்த ப்ளஸ் நடந்தாலும் மைனஸ் நடந்தாலும் எல்லாமே கலந்து தானே இப்போ வரப்போகுது. நம்ம அதை ஃபேஸ் பண்ணி கொண்டு வரப்போகிறோம். எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுப்பதற்கு இந்த மாதம் போகிறது கிடையாது. ஒரு சுப நிகழ்ச்சி ஆகட்டும் செய்யட்டும், எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. அப்படி ஏதாவது ஒன்று துவங்கணும் அப்படின்னா மாத முற்பகுதியில் செஞ்சுருங்க. அனைத்திற்கும் கொஞ்சம் ஏற்றதாக இருக்குது. மாத பிற்பகுதியில் கொஞ்சம் ரொம்ப அதிக விழிப்புணர்வும் கவனத்தோடும் இருக்கும்பொழுது மேஷம் தெரியாக களமிறங்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வியாழந்தோறும் ஒரு 1 to 2 இல்லை சனிக்கிழமை ஒரு 1 to 2 அன்னதானம் தாராளமாக செய்யுங்க. அன்னதானம் செய்யறதுக்கே நான் வந்து ஒரு ப்ரொசீஜர் சொல்லியிருப்பேன். நல்ல ஒரு இனிப்போட ஒரு ஃபுல் மீல்ஸு, எலுமிச்சங்காய் ஊறுகாவோட 21 ரூபா மேலே சில்லறை பணத்தோட ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணியோட கொடுத்து கொண்டு வரும்பொழுது, அம்மா இது கொடுக்க கூட எனக்கு வந்து ஒரு இயலாத சூழல்ன்றவங்க வாயிலா ஜீவன்களுக்கு ஒரு பிஸ்கெட் வாங்கி கொடுக்கறது, காக்காய்க்கு டெய்லி அன்னமும் தண்ணியை வைங்க, நல்லா சுட சுட சாதத்தில் கொஞ்சம் ஒரு சொட்டு நெய், அதுதான் அதுக்கு ஔஷதம். அதை கொடுத்து கொண்டே வாங்க. சனிக்கிழமையில் 12 to 1 தொழிலில் பிரச்சனைலாம் இருக்குதுன்றவங்க சனிக்கிழமை மதியம் 12 to 1 தயிர் சாதம் காக்காய்க்கு வைத்து கொண்டு வரும்பொழுது மத்தியானம் வந்து 12
1 காக்காய்க்கு தயிர் சாதம் வைத்து கொண்டு வரும்பொழுது தொழிலில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நீங்கி உங்கள் வாழ்வில் நல்ல பொருளாதார முன்னேற்றம் காணப்படும். மேஷ ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய வழிபாடு சொல்லியிருக்கீங்களே, நாங்கள் எதை தான் பின்பற்றுறதுன்னா யார் யாருக்கு என்ன தேவையோ அந்த வழிபாடையெல்லாம் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்திய சொர்ணலட்சுமி. இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.